தீர்க்கதரிசியினுடைய அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கா, அவன் ஒரு வாலிப பிராயத்தில் தான் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிறாரு. வாலிப பிராயத்தில் தான் அவனோடு கூட ஆண்டவர் பேசுகிறாரு. அவனோடு பேசும்பொழுது பாருங்க, அவன் எப்படி இருந்திருக்கான் அப்படின்னா, அந்த ராத்திரி வேளையில் சத்தம் காதில் விழுந்த உடனே அடுத்தது அந்த குரலுக்கு அவன் பதில் கொடுக்கிறவனாக இருந்திருக்கிறான். நீங்கள் சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்து படிப்பீங்கன்னு சொன்னாக்க, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஊழியத்தில் பல விதமான ஊழியம் இருக்குது. இது ஒரு வகையான ஊழியம், பணிவிடை செய்கிற ஊழியம் இல்லையா? எத்தனை வகையான ஊழியம் இருக்குது? அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மெய்ப்பனுடைய ஊழியம், போதகருடைய ஊழியம். 5 ஊழியம் இருக்குது. இந்த 5 ஊழியத்தை தாண்டி ஒரு ஊழியம் இருக்குது. அது என்ன ஊழியம்னு கேட்டால், இந்த 5 ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி செய்கிற ஊழியம். அது என்ன ஊழியம்னு கேட்டால், பணிவிடை ஊழியம். என்ன ஊழியம் சொல்லுங்க? பணிவிடை ஊழியம். சாமுவேலை கர்த்தர் வந்துட்டு தீர்க்கதரிசியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன ஊழியம் கர்த்தருக்கு செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால், வேதவசனம் சொல்லுகிறது, ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலிக்கு முன்பாக. ஏலினா யாருனாக்க ஒரு பாஸ்டர், ஒரு அந்த இருக்கிற ஆசாரியன். அந்த ஆசாரியனுக்கு முன்னாடி செய்கிறாரு. ஆனால் யாருக்கு செய்கிறாரு? கர்த்தருக்கு செய்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பாஸ்டர் சொல்லி தான் செய்கிறாரு, ஆனால் யாருக்கு ஊழியம் செய்கிறாரு? கர்த்தருக்கு செய்கிறார். ஏலிக்கு முன்பாகனா ஏலி சொல்லி தான் அந்த பணிவிடைகளை செய்கிறாரு. ஏலி என்ற ஆசாரி என்ன சொல்கிறாரு? போயிட்டு தம்பி அந்த தண்ணி எடுத்துட்டு வா, இதை கூட்டி விடு, அதை பெருக்கு, இந்த சேரை போடு, இதெல்லாம் சொல்கிறது யாருன்னா ஏலி. செய்யறது யாருன்னா இந்த சின்ன பையன் சாமுவேல். ஏலிக்கு முன்பாக இந்த சாமுவேல் கர்த்தருக்கு பணிவிடை வேலை செய்து கொண்டிருந்தான். பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஊழியத்தில் இது ஒரு வகையான ஊழியம். இந்த பணிவிடை செய்கிற காலத்தை வைத்து தான் கர்த்தர் பிறகு உங்களை என்ன ஊழியத்திற்கு அழைக்கலாம் என்று முடிவு செய்கிறாரு. ஊழியன்னு சொன்னாலே மைக் பிடிப்பது கிடையாது. ஊழியன்னு சொன்னாலே பாட்டு பாடுவது கிடையாது. ஊழியன்னு சொன்னாலே பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. முதல்ல ஊழியன்னு சொன்னாலே பணிவிடையில் தான் அந்த ஊழியமே துவங்குகிறது. பாருங்க, இந்த சாமுவேல்கிட்ட நிறைய நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எதிர்கால திட்டத்தை, தரிசனத்தை தன் இளவயதிலேயே பெற்றுக்கொண்ட மனுஷன். அப்படி சில பேரை நம்ம சொல்ல முடியும். இளவயதிலேயே எதிர்கால திட்டங்களை பெற்றுக்கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள், எதிர்கால திட்டங்களை அறிந்து கொண்டவர்கள். வயதான காலத்தில் போயிட்டு நீங்கள் தேவ திட்டம் உங்களுக்கு விளங்கினா கூட அதை செய்வதற்கான பலன் இருக்காது. 40 வயதுக்குள்ளே ஏதாவது செய்துக்கிட்டால் தான் உண்டுன்றாங்க. 40 வயதுக்கு அப்புறம் என்ன செய்யுது? கால் வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, கழுத்து வலிக்குது, கண்ணு தெரியல, ஒரு காது தான் கேட்குது, ஒரு காது கேட்க மாட்டேங்குது, கண்ணு மங்கலாக இருக்குது, என்னென்னமோ நடக்குது 40 வயசுக்கு அப்புறம். இவங்கெல்லாம் இப்படி சொல்லுவாங்க, கனவோடு கண்டது கிடையாது. ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. காது லைட்டாக அந்த பக்கம் கேட்காது பாஸ்டர், இவ்வளோ நாளும் சொன்னதே கிடையாது. பாருங்கள், நான் உங்களை ரொம்ப வருஷம் பார்த்துட்டு வரேன். சில பேரெல்லாம் இப்போ தான் புதுசாக சொல்கிறாங்க, காது இந்த காது மட்டும் சரி கேட்காது. எதை சொன்னாலும் இந்த பக்கமா சொல்லுங்கன்றாங்க, இந்த பக்கம் சரி கேட்கல, இந்த பக்கமாக சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்புறம் கண்ணு கொஞ்சம் மங்கலாக இருக்குது பாஸ்டர்ன்றாங்க 40 வயதுக்கு பிறகு. அதனால தான் சொல்கிறேன், அந்த 40 வயதுக்குள்ளே எதை செஞ்சாலும் சாதிச்சிடணும். தரிசனங்களை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, தேவ திட்டங்களை விளங்கிக் கொள்வதாக இருந்தாலும் சரி. வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோடு கூட கேளுங்க. ஆண்டவரே, என்னை குறித்த திட்டம் என்ன? எனக்கென்று எதிர்கால திட்டம் என்ன வச்சிருக்கிறீங்க? நான் என்ன செய்யணும்? சில வாலிப பிள்ளைகள்லாம் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. சோறு கண்ட இடம் சுகம். சாப்பாடு முன்னாலையும் கொடுத்துட்டீங்களா, நல்லா ஜாலியாக தூங்குறேன், காலை எழுந்திருக்கிறேன், தூங்குறேன். இந்த சாமுவேல் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இந்த பணிவிடை செய்யறதுல சாதாரண வேலை கிடையாது. ஒரு பெரிய அர்ப்பணம் உள்ள மனுஷனால் மட்டும்தான் பணிவிடை செய்ய முடியும். கிட்டத்தட்ட இந்த பணிவிடை செய்வதுன்னா அர்த்தம் என்னன்னாக்க, அடிமையை போல வாழ்வது. எந்த விதமான சுயமான எந்த முடிவு எடுக்க முடியாது. இந்த சாமுவேலுடைய நிலைமை அதை விட மோசமான நிலைமை. ஏன்னு கேட்டால், தப்பிச்சு அம்மா வீட்டுக்கு ஓட முடியாது. அம்மா வந்து என்ன செஞ்சிட்டாங்க, குழந்தை பிறந்து பால் மறந்த உடனேயே அந்த பிள்ளையை கொண்டு வந்து
தேவாலயத்தில் விட்டுட்டாங்க. இந்த குழந்தைய கர்த்தருக்குன்னு கொடுக்குறேன் அப்படி விட்டுட்டாங்க. பால் மறந்ததுலேருந்து எங்கே தான் வளர்ந்துருக்கிறான்னு கேட்டால் தேவாலயத்திலே வளர்ந்துருக்கிறான். அந்த பாஸ்டரே அவனுக்கு பால் வாங்கி கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவனை வளர்த்துருக்கிறாரு. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், இந்த பாஸ்டர்கிட்ட இருந்த பெரிய மிஸ்டேக் என்ன கேட்டால், அவர் பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கலை. இந்த சாமுவேலை வளர்த்தது போல் அவர் பிள்ளைகளை வளர்த்துருந்தா இன்றைக்கி பெரிய ஊழியக்காரனாக மாறி இருந்திருப்பாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னா, தாம் பிள்ளைகளை இஷ்டம் போல் வளர்த்துட்டு, அதாவது என்ன நடந்திருக்குன்னு கேட்டால், தாம் பிள்ளை வேலை வாங்கவே கிடையாது. இந்த பிள்ளையை மட்டும் போட்டு வேலை வாங்கியிருக்கிறாரு. சாமுவேலை மட்டும் நல்ல வேலை வாங்கியிருக்கிறாரு. டேய் அதை எடுத்துருவான், டேய் இதை செய், அதை பண்ணு, இதை பண்ணு, இப்படியே வேலை வாங்கியிருக்கிறார். இது ஒரு பக்கம் நல்லதாக போச்சு பாருங்கள். சில சமயத்தில் நமக்கெல்லாம் இதை போலலாம் ஒரு ஊழியக்காரர் நம்மளை பார்த்துட்டு அந்த வேலை செய் இந்த வேலை செய்யின்னு எதிர்பார்க்குறாருனாலே, இது பாஸ் எதிர்பார்க்குறாரு நினைக்கக்கூடாது, ஆண்டவரே நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாருன்னு நினைக்கணும். அல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கிறார்கள், எல்லாரையும் கொண்டு வந்து கோயிலில் விடுறது கிடையாது. ஆனால் இந்த பையனை கொண்டு வந்து கோயிலில் விட்டுருக்கிறான்னு சொன்னால், இந்த பிள்ளையை குறித்து ஏதோ ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் நானும் சர்ச்சைக்கு வந்திருக்கிறோன்னு சொன்னால் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறோம், திட்டத்தோடு கூட வந்திருக்கிறோம். என் வாலிப வயதில் இந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்த பொழுது என்னால் நம்பவே முடியல. என்ன தான் ஊழியத்துக்கு அழைக்கிறாரா அப்படின்னு நம்பவே முடியல. ஆண்டவர் பேசின பொழுதெல்லாம் நான் ரொம்ப அலட்சியம் பண்ணினேன். அதை நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய அழைப்பு அது மாறவில்லை என்பதை என் வாழ்நாளிலே பார்த்தேன். அப்போது இந்த சாமுவேல்கிட்ட நல்ல ஒரு விசேஷ குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, சாமுவேல் அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இந்த வசனம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சில பேர் பாஸ்டருக்கு முன்னாடி செய்ய மாட்டாங்க. அதாவது ஒரு ஒரு ஊழியக்காரருடைய அண்டரில் செய்ய மாட்டாங்க. தான் தோண்டி தினமாக ஓடுறதும் முடியாததும் நான் ஊழியம் செய்கிறேன், மைக்கை தூக்கிட்டு ஓட வேண்டியதும், பெட்டி தூக்கிட்டு ஓட வேண்டியதும், பைபிளை தூக்கிட்டு ஓட வேண்டியதும், இங்கேருந்து அங்கே ஓடி இங்கே ஓடி செஞ்சுட்டு எடுப்பாங்களே தவிர, ஆனால் பாஸ்டர்கிட்ட அடங்கி இருக்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, ஒரு கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சாமுவேல் ஊழியக்காரனுக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். நம்ம சின்ன சின்ன காரியங்களில் கூட நாம் நேர்த்தியை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்குறாரு பாருங்க. யாருக்கு தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறாரு, யாருக்கு எதிர்கால திட்டத்தை வெளிப்படுத்துகிறார், யாருக்கு தரிசனத்தை கொடுக்கிறார், யாரை கர்த்தர் உயர்த்துகிறார், யாரோடு தேவன் பேசுகிறார், சின்ன சின்ன காரியங்களில் கூட நாம் கவனமாய் கர்த்தரை மதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? எப்படி எடுப்பார் ஆண்டவர் எப்படி ஆள் எடுக்கிறாரு, ஆண்டவர் எப்படி ஆள் எடுக்கிறாரு என்பதை நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எப்படி எடுக்கிறாருன்னு சொல்கிறேன். காண்கிற பாஸ்டர் கீழ்ப்படியாத ஒன்றை காணாத தேவனுக்கு ஊழியம் செய்ய அழைப்பாருன்னு கனவு மட்டும் காணாத. எத்தனை பேருக்கு விளங்குது? காண்கிற ஊழியக்காரருக்கு, காண்கிற ஊழியக்காரனாக இருக்கிற எனக்கு கீழ்ப்படிய தெரியாத இருக்கிற ஒரு மனுஷனை, அடங்கி இருக்க தெரியாத ஒரு மனுஷனை கர்த்தர் இப்படி எடுத்து உயர்த்துவார்னு நினைக்கிறோம். சில பேர் நினைக்கிறாங்க, நான் பாஸ்டர்லாம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், நான் கர்த்தருக்கு ஊழியம் தான் செய்கிறேன். கிடையவே கிடையாது. கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். அப்படி பயன்பட்டாலும் அது வேலைக்கு அரைச்சி நீர் போல தான் இருக்கும். அது பிரயோஜனமற்ற ஊழியமாக தான் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட, சாமுவேல்ன்றது சின்ன பையன்ட்ட பார்க்குற குவாலிட்டி என்னன்னு கேட்டால், இங்கே கஷ்டமாக இருக்குது வேலைன்னு அம்மா வீட்டுக்கு ஓடலை, அங்கேயே இருந்து லாபமே இல்லாமல் அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இதான் அவனை பற்றி இந்த வேதவசனம் கொடுக்கிற ஒரு அடைமொழி என்னன்னு கேட்டால், அவன் ஒரு பணிவிடை செய்கிற மனுஷன். எல்லாம் சொல்லுங்கள், பணிவிடை செய்கிற மனுஷன். ஒரு ஊழியக்காரருக்கு முன்பாக அப்படின்னா அர்த்தம் என்னன்னாக்க, சின்ன சின்ன காரியங்களில் கூட கருத்தாய் என்ன செய்கிறவன், கணக்கு கொடுக்கிறவனாக இருந்திருக்கிறான். பணிவிடையில் கூட கணக்கு கொடுக்கணும். உங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை உண்மையாய் செய்வதற்கும் கணக்கு கொடுப்பதற்கும் நமக்கு தெரியணும். ஆமேன்னு சொல்லலாமா? நான் செஞ்சுட்டேன், அவ்வளோதானே முடியும்,
இதுக்கு மேலே செய்ய முடியாது, எங்கே நினைக்கணும், நான் போகிறேன் அப்படி போனாக்க அது கணக்கு கொடுக்குற அனுபவம் கிடையாது. சின்ன வேலையை தான் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து பார்ப்பார், பெரிய பெரிய வேலைலாம் கொடுக்க மாட்டார். நீங்கள் நினைக்கிறது போலாம் பெரிய வேலையை ஒரு நாள் கொடுத்தா உண்மையாக இருப்பேன்னு நினைக்காதீங்க. 5 தாளந்து கொடுங்க ஆண்டவர், உண்மையாக இருந்து காட்டுறேன்னு நினைக்காதீங்க. 10 தாளந்து கொடுங்க ஆண்டவரே, உண்மையாக வேலை செஞ்சு அதை டபுள் ஆக்கி காட்டுறேன்னு சொல்லாதீங்க. ஒரு தாளந்து கொடுக்கும் பொழுதே அதில் உண்மையாக இருக்கிறோமா என்று கர்த்தர் எதிர்பார்ப்பார். அதில் சரியாக இருக்கிறோமா? சில பேர் சந்தோஷம் வந்துட்டால் பாஸ்டர் மதிப்பாங்க, சந்தோஷம் வரல என்ன செய்வாங்க, பாஸ்டர் இப்படி முறுக்கிட்டு போவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, கழுத்து வேறு எனக்கு சுலிக்கலாம், சொல்லிக்காட்ட வந்து என்ன சுலிக்கும் போல் இருக்கு. அப்புறம் என்ன செய்வாங்கனாக்க முறுக்கிட்டு போகிறது மட்டும் இல்லை, உங்கள் சபைக்கு நான் வரமாட்டேன், உங்கள் சபையில் நான் யாரோட கஷ்டப்படுத்தினேன், அந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சு பாருங்களேன். அது வரைக்கும் யார் சபை, என் சபை எங்கள் பாஸ்டர், எங்கள் ஐயா. அப்புறம் என்ன செய்வது, கஷ்டம் வந்துட்டாக்க உங்கள் பாஸ்டர், உங்கள் சபை, இப்படி தான் சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. நான் காதால் வாங்கியிருக்கிறேன், நான் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லலை, என்கிட்டே பேசுகிறாங்க, அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. அப்புறம் பாஸ்டர் வந்து மதிக்கணும், பாஸ்டர் நேசிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த சாமுவேல் அப்படி இல்லைங்க, சின்ன சின்ன காரியங்களில் கூட கணக்கு கொடுக்குறவனாக இருந்திருக்கிறான். நீங்கள் ஸ்கூலுக்கு போகலை என்ன செய்யணும், ஸ்கூலுக்கு போகல என்ன செய்யணும், பிள்ளைச்சி சொல்லுமா, ஸ்கூல் போகல என்ன செய்யணும், ஸ்கூல் போகலன்னு என்ன செய்யணும், இன்றைக்கி ஸ்கூல் லீவ் போட்டு என்ன செய்யணும், மறுநாள் லீவ் லெட்டர் கொடுக்கணும். கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களா சிஸ்டர், இன்றைக்கி லீவ் எடுக்கணும் என்ன செய்யணும், நீங்கள் முத நாள் போய் என்ன செய்யணும், லெட்டர் எழுதி கொடுக்கணும். மறுநாளா முத நாளே லெட்டர் எழுதி கொடுக்கணும். சில பேர்லாம் சின்ன வேலையை தான் கொடுத்துருப்போம், ஊழியத்துக்கு ஏன் வரலன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன் வரல, ஒரு 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 பதிலை சொல்லலாம்ல, ஐயா ஒரு முக்கியமான வேலை வர முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. இதுக்கு பேர் பணிவிடை அல்ல. ஏழைக்கு முன்பாக பணிவிடை செய்வதுன்னா ஒரு சின்ன காரியத்தில் நம்ம எப்படி உண்மையாக இருக்கிறோம், உக்ரானத்துவத்தோடு கூட இருக்கிறோம், பொறுப்பாக இருக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப கவனிக்கிறார் ஆண்டவர். சின்ன சின்ன காரியம் தான் நினைப்போம் நம்ம. இந்த சாமுவேலை பற்றி அவன் சின்ன வயதிலேயே எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்திருக்கா பாருங்க. கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு பணிவிடை செய்தான் அல்ல, செய்து கொண்டு இருந்தான். சொல்லுங்க, செய்து கொண்டு. சில நேற்று ஊழியம் செஞ்சேன் பாஸ்டர், நான் நேற்று ஒரு பெரிய சபையை நடத்தினேன், ஒரு 50 பேர் ரெண்டு வந்தாங்க. இன்றைக்கி என்னாச்சு, இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டேன் பாஸ்டர்பாங்க. எதனால் அப்போ செஞ்சாங்க, ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஆதாயம், ஒரு பெருமை பேர் புகழெல்லாம் கிடைச்சிருந்துருக்கலாம், இப்போ கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் இவன் அப்படி இல்லை, செய்து கொண்டு இருந்தான். சொல்லுங்கள், செய்து கொண்டு. ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், தொடர்ச்சியாக ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்குது. தேர் இஸ் நோ எண்டு. அப்படி தான் இருக்கும் அவன் வாழ்க்கை. எப்படி இருக்குனாக்க செய்து கொண்டே இருக்கிறான். என்னைக்கும் ஒரு சின்ன காரியமாக இருந்தால் கூட நம்ம தொடர்ச்சியாக செய்யணும் பாருங்கள். இந்த சாமுவேல்கிட்ட அந்த காரியத்தெல்லாம் பார்க்குறேன். கர்த்தர் அவனுக்கு தான் ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்குறாரு பாருங்க. 2ஆம் வசனத்தை படிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. வயசாயிடுச்சு, ரொம்ப வயசான பாஸ்டர். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், வயசான பாஸ்டர், கண்ணு தெரியாத பாஸ்டர் எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். ஏன்னா கண்ணு தெரிஞ்சு என்னையே ஏமாத்துறாங்க. என் கண்ணிலே விரலை விட்டு என்ன செய்கிறாங்க, வெளில எடுக்கிறாங்க. உங்களை போல் நான் நிறைய பேரை பார்த்துட்டு வந்ததுனால இதெல்லாம் பார்த்து எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. நீங்களாம் ஜுஜிப் மேட்டராக திடுறீங்க. உங்களை விட மோசமான ஆட்கள்லாம் பார்த்துட்டு வந்ததுனால உங்களை பெரிய விஷயம் எனக்கு என்ன செய்யலை, தெரியல. இங்கே கண்ணு தெரியாத ஒரு பாஸ்டர் முன்னாடி இங்கே ஒருத்தர் என்ன செய்கிறான், வந்துட்டு உண்மையாய் கர்த்தருக்கு பணிவிடை செய்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லலாமா? அந்த வசனம் அவனுடைய அந்த சூழ்நிலை எப்படி விலைக்கு காட்டுறாரு ஆண்டவர். அந்த சூழ்நிலை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள தான் விலைக்கு காட்டுறாரு. இங்கே சாமுவேலை பற்றி நீங்கள் பார்க்கணும், ஏலி என்ற அந்த ஊழியக்காரரை பற்றி பார்க்கணும். சாமுவேலுடைய நிலைமை என்ன, சிறு வயதாக இருக்கிறான், கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறான், ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்கிறான். இந்த பக்கம் இந்த ஏலியினுடைய சூழ்நிலை என்ன, அவன் வயதானவனாய் இருக்கிறான், கண்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு இருள் அடைந்திருக்கிறது, வயசாயிடுச்சு, கண்ணு தெரியல. இதான் சிச்சுவேஷன். இப்போ அவன் படுத்திருக்கிறான், சாமுவேல் அங்கே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடி அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போக முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அதாவது அங்கே என்னன்னாக்க ஒரு விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். தேவனுடைய ஆலயத்தில் இப்போ லைட்டு போட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த நாட்களில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டாங்கன்னா அந்த விளக்கு எரிந்து தானாக அணையும்.
அணைஞ்சதுக்கப்புறம் படுப்பாங்க. இங்கே சாமுவேல் என்ன செஞ்சிட்டான், விளக்கு அணைந்து போகும் முன்னே அவன் சாமுவேலும் படுத்துக்கிட்டான். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒருவேளை இவனுடைய பலவீனமாக இருந்திருக்கலாம். சாமுவேல் விளக்கு அணைந்து போகிறதுக்கு முன்னாடியே படுத்துக்கிட்டான் அப்படின்னா ஒரு டயர்டாக இருந்திருக்கலாம், ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். விளக்கை பாதுகாத்து கொடுறது தான் பணிவிடை செய்கிறதுல மிக முக்கியமான பணியே. விளக்கு அணைந்து போனதுக்கு அப்புறம் தான் படுக்கணும், இருக்கிற எண்ணெயெல்லாம் திருந்து போனதுக்கு தான் படுக்கணும். இப்போ சாமுவேல் முன்னாடியே படுத்துக்கிட்டான். கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் பேசுகிற நிலைமையில் நீங்கள் கர்த்தருடைய சத்தம் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தம் கேட்டு செய்கிறவங்களா இருக்கிறீங்க? அநேகர் மாம்ச சத்தம் கேட்டு செயல்படுறாங்க, சுய எண்ணத்தில் செயல்படுறாங்க, சுய சிந்தனையில் செயல்படுறாங்க, சுய விருப்பத்தில் செயல்படுறாங்க, சுய திட்டத்தில் செயல்படுறாங்க. அவங்க எதை கேட்கலன்னு கேட்டால் தேவ சித்தம் என்ன வாழ்க்கையிலன்னு கேட்கறதே கிடையாது. இந்த சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பாருங்க, சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி, பாருங்க, உடனே சில பேர்லாம் சில பேர் பிள்ளைகளை வளர்க்குற விதத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்குது. அப்படி வளர்க்குறாங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்ன்னு சொன்னால் இவங்களுடைய மாம்ச எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறாங்க. கர்த்தருக்கு பிரியமாக பிள்ளைகளை வளர்க்கலை. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் வசனம் சொல்லுதுன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு அப்படி இருக்குதா? வாசனத்தை ஒழுங்காக படித்து ஒழுங்காக சொல்ல போகிறீங்க. இப்போது எபேசியர் புஸ்தகம் தானே வாசிக்கிறோம். எபேசியர் புஸ்தகத்தில் எடுத்து படிக்கலாமா? படிக்க மறுபடியும் சொல்லுங்கள், வசனத்தை ஃபுல்லாக சொல்லுங்க பார்ப்போம். 1வது வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள், எந்த வார்த்தை மிஸ் பண்ணீங்க நீங்கள் எல்லாருமே? கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அம்மா பொய் சொன்னா பிள்ளை பொய் சொல்கிறதுக்கு முன்னாடி நிற்கக்கூடாது. எங்கள் அம்மா தான்ப்பா சொன்னாங்க, நான் தான்ப்பா செய்ய முடியும். இது கர்த்தருக்கு பிடிச்சிருக்குதா? பிள்ளைக்கு யோசிக்கணும். எங்கள் அப்பா சாரா வேண்ட சொன்னார் பாஸ்டர், நான் வாங்க போனேன் பாஸ்டர், நான் வாங்க தான் பாஸ்டர் போனேன், ஒன்றும் செய்யலை பாஸ்டர். இது கர்த்தருக்கு பிடிச்சிருக்குதா? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படுகிறோமா? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அது எல்லா பாவத்துக்கும் பெற்றோர் கீழ்ப்படியக்கூடாது. பெற்றோர் செய்கிற எல்லா பாவத்துக்கும் உடனே நிற்கக்கூடாது. அவங்க ஏமாத்துக்கு, பொய்யுக்கு, அவங்க அகங்காரத்துக்கு, அவங்க கோபத்துக்கு, அவங்க எரிச்சலுக்கு, அவங்களுடைய சுயத்துக்கெல்லாம் பிள்ளைகளை இணைந்து கொடுத்து போகக்கூடாது. பிள்ளைகளை அப்படி வளர்க்கவும் கூடாது. ஏன் கோபத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. கர்த்தருக்கு பிடித்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்கணும். பிள்ளைகளை சொல்லி கொடுத்து அழைச்சிட்டு வருவாங்க, டே அவங்ககிட்ட பேசாத, இவங்ககிட்ட பேசாத, இவங்ககிட்ட பேசாத. ஏன் பேசுனா என்ன? முத்து கொட்டிடுமா? சிரிச்சா என்ன? இவங்க பேச மாட்டாங்களா, அதனால் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? யார்ட்டையும் பேச. இவங்க பேசுனா பிள்ளைங்க என்ன செய்யணும்? இப்போ நான் கேட்குறேன், எதிரில் இருக்கணும் ரோபோவான்னு கேட்குறேன். நீங்கள் பேசுனா பேசுகிறதுக்கும் பேசலைன்னா பேசாமல் ரோபோவா? இது எப்படி வளர்க்குறாங்கன்னா பிள்ளைய? இவங்க கர்த்தருக்கு பிரியமாக வளர்க்கல, இவங்களுடைய மாம்ச எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை வளைத்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைகளை வளர்க்கறதுனால அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை வளராமல் அவங்க மாம்ச எண்ணமுடைய பிள்ளைகளாய் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம்? அல்லேலூயா. எல்லாம் என்ன கவனிக்கிறீங்களா? பிறகு கிராமத்தில் சொல்கிறது போல் அப்பன் 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயும். நீ பண்ணுற சேட்டையெல்லாம் நீ சொல்லி கொடுக்குறல்ல, இதெல்லாம் பின்னாடி உனக்கு தான் ஆபத்தாக முடியும். நிறைய பேர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான். இவங்க அகங்காரத்தை பூரா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அதையும் அகங்காரமுள்ள பிள்ளையை வளர்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த பிள்ளை அகங்காரமுள்ள பிள்ளைய மாதிரி இவங்களை ஒடுக்கும் பாருங்க, அன்னைக்கு தான் புத்தி வரும். ஆடாடா இதெல்லாம் என்ன? அது என் பிள்ளை சரியில்லை பாஸ்டர், என்னை கண்டுக்கவே மாட்டேங்குது பாஸ்டர், என்னை விசாரிக்கமா. ஏன் விசாரிக்கல? இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்தது தான். உங்கள் பிள்ளையே கூட மற்றவங்களை பற்றி குறை சொன்னால் நம்ம சொல்லி தரணும். நம்ம அப்படி சொல்லக்கூடாது செல்லம், நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, மன்னிக்கணும்டா, அவங்கள நேசிக்கணும்ப்பா, உங்களை திட்டினாலும் நேசிடா செல்லம், அவங்க மேலே கோவப்படாத, இப்படி பிள்ளைகளை சொல்லி வளர்க்குறது கிடையாது. அவங்கள பார்க்காத, அவங்கள்ட்ட பேசாத, அந்த பக்கம் திரும்பாத. இப்படி தான் நிறைய பேர் பிள்ளைகளை வளர்க்குறாங்க. எப்படி வளர்க்குறாங்க? கர்த்தருக்கு பிரியமாக அல்ல, இவங்களுக்கு பிரியமாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது. இந்த ஏழையினுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை பார்க்குறோம்.
சாமுவேல் விஷயத்தை, நல்ல விஷயத்தை பார்க்குறோம். சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்டார். அவன் என்ன செஞ்சானா, அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்கான் பாருங்க. இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி என்ன செஞ்சானா, என்னை கூப்பிட்டீரே என்றான், என்னை கூப்பிட்டீரே என்றான். எவ்வளவு பாருங்க அந்த விஷயத்தை கவனிங்க. அப்படியே ஒரே குரல் தான், சாமுவேலே, அவ்வளவுதான். இவனுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, கர்த்தர் கூப்பிட்டாருன்னு புரியல இவனுக்கு. இவன் என்ன நினச்சிட்டான்னா, எங்கள் பாஸ்டர் என்ன கூப்பிட்றாருன்னு ஓடி போயிட்டு என்ன செய்யறான், ஏலி பாஸ்டருக்கு முன்னாடி நின்றுட்டு எப்படி சொல்கிறானாக்க, அவன் சொல்கிறான், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே அப்படின்றான். வந்துட்டையா, என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்றான். நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, 10 மணிக்கு வாடான்னா, முக்கியமான வேலை இருக்குது, நீ தான் வரணும், நீ எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா 10:30 மணிக்கு வர வேண்டியது. டைம் ஆகிடுச்சு பாஸ்டர், வேலை பாஸ்டர். கீழ்ப்படுத்தல் எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி வளர்ந்து வருது பாருங்கள். இந்த வளர்ச்சியில் எப்படி இருந்தாக்க நாளைக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போயும் 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தால் பின்னாடி போக அது அம்மா போல் 10 மணி நேரம் லேட்டாக வருமா, இப்போ 12 மணி நேரம் லேட்டாக வருமா, 2 நாள் கழிச்சு வருமானு தெரியல. இன்றைக்கி சொல்லி வைக்கணும் போல இருக்கு. உடனே சாமுவேலுடைய கீழ்ப்படிதல் பார்க்குறோம். உடனே கீழ்ப்படிந்தான். சத்தம் கேட்ட உடனே என்ன செஞ்சுட்டான், எழுந்து நேராக ஓடி போயிட்டு பாஸ்டர் நிற்கிறான். இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்று சொன்னான். அப்போ ஏலி எழுந்திருக்கிறாரு. அதற்கு அவன், நான் கூப்பிடலப்பா, திரும்ப போய் படுத்துக்க அப்படின்றாரு. அவன் போய் படுத்துக்கிட்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டாரு? ஒரே வார்த்தை தான், சாமுவேலே, அவ்வளவுதான். கர்த்தர் கூப்பிடுறாரு, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியிடத்திற்கு போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் சொன்னான், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள். இப்போ ஏலி வந்துட்டு அந்த சாமுவேல் எப்படி என்ன வார்த்தை சொல்லி கூப்பிட்றான் பார்த்தீங்கன்னா, என் மகனே. என்ன சொல்றாரு? யாருமே எந்த பிள்ளையை தான் நீங்கள் மெச்சிக்குவீங்க? உங்களுக்கு 10 பிள்ளை இருந்தாலும் நல்ல கீழ்ப்படுற பிள்ளையை தான் பார்த்து என்ன செய்வீங்க? மகனே, செல்லமே, தங்கமேம்பிங்க. கீழ்ப்படைய பார்த்து தாங்க நிற்கிது பாரான், ஆடு மாடு நிற்கிறது போல் அப்படி தான் சொல்கிறீங்க நீங்கள். தான் நிற்கிது பாரு, அது கூப்பிடாங்க கொஞ்சம். ஏன் அப்படின்னா அது கீழ்ப்படியில். கீழ்ப்படுகிற பிள்ளையை பார்த்து என்ன சொல்லுவீங்க? தங்கம், அம்முக்குட்டி, வாடா செல்லும், அப்படி தான் சொல்லுவீங்க. நான் அப்படி தான் என் பொண்ணை கூப்பிடுவேன். ஏன்னா கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருந்தால் அன்பு என்ன செய்யும்? இந்த சாமுவேல் இருக்கிற இந்த ஏலியை வந்து சொல்கிறாரு சாமுவேலை பார்த்து, மகனே. அந்த வார்த்தை பாரு, மகனே. அவன் பெற்றெடுக்கலை, அவன் பாஸ்டரு. ஆனால் தன்னிடத்தில் வளர்ந்து கொண்டிருக்க அந்த பிள்ளையினுடைய கீழ்ப்படிதலை பார்க்கும்பொழுது அந்த பிள்ளை திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் பேசினாரு, நேராக சாமுவேல் ஓடி போயிட்டு ஆண்டவர்கிட்ட நின்னா, ஏலிக்கிட்ட நின்னாரு. 2வது தடவை கர்த்தர் பேசுகிறாரு. 2வது தடவையும் போயிட்டு ஏலிகிட்ட போய் நிற்கிறாரு. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, 7ஆம் வசனத்தில், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். சாமுவேல் இன்னும் கர்த்தரை, அவனுக்கு என்ன தெரியலன்னா, இது கர்த்தர் தான் கூப்பிடுறாருன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன இல்லை, இன்னும் தெரியல. அதான் அவனோட அர்த்தம். கர்த்தர் தான் கூப்பிடுறாரு புரிஞ்சுக்கிற அளவுக்குன்னு அவனுக்கு தெரியல. கர்த்தரை அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அவனுக்கு என்ன செய்யல, வெளிப்படவில்லை. 8ஆம் வசனத்தை படிக்கிறோம். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். 3ஆம் விசை என்ன செய்றாரு? சாமுவேலே என்று கூப்பிட்டார். இப்போதான் சாமுவேல் எழுந்திருந்து ஏலியின் இடத்துல போயிட்டு, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதாவது இந்த சாமுவேலுடைய கீழ்ப்படிதலை 3 விசை பார்க்குறோம். முதல் தடவை கூப்பிட்ட போதும் கீழ்ப்படிஞ்சு எழுந்து போனால், 2வது தடவை கூப்பிட்ட போதும் கீழ்ப்படிஞ்சு எழுந்து போனால், 3வது தடவை கூப்பிட்ட போதும் கீழ்ப்படிஞ்சு எழுந்து போனால், அவன் என்ன நினைக்கலன்னா, அந்த வயசான ஆளுக்கு வேலையெல்லாம் எப்போ பார்த்தாலும் கூப்பிடலன்றாரு. அடிக்கடி கூப்பிடுறாரு, கிட்ட போனால் கூப்பிடலன்றாரு. வயசான காலத்தில் நம்மளை போட்டு பிரிக்கட்டி வைக்கிறாருன்னு அவன் எதை வேணாலும் நினச்சிட்டு படுத்துருந்துருக்கலாம். அப்படியெல்லாம் அவன் செய்யலை. அவர் சத்தம் கேட்ட 3 தடவைகளும் எழுந்து போயிட்டு ஏலிகிட்ட சொல்கிறான், இதோ இருக்கிறேன், கூப்பிட்டீரே என்றான். இப்போதான் பாருங்க, இப்போதான் என்ன நடக்குது அப்படின்னா, வேதவசனம் சொல்கிறது, என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து, ஏலிக்கு என்ன தெரிஞ்சு, பாஸ்டர் தெரிஞ்சு போச்சு, இந்த பிள்ளையாண்டான கர்த்தர் கூப்பிடுறாரு, இந்த பிள்ளையாண்டான
கர்த்தர் கூப்பிடுகிறார் என்று அறிந்து சாமுவேலை நோக்கி சொன்னார், நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சொல்லி கொடுக்கிறார், நீ போய் படுத்துக்க, மறுபடியும் சத்தம் கேட்டுச்சுன்னா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். இப்போ சொல்லி கொடுக்குறான். இவன் படுத்துட்டான் பாருங்க. சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாம். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, பேசுகிற தேவன். கல்லோ மண்ணோ அல்ல, பேசாத வரைபடம் அல்ல, பேசாத சிலை அல்ல, இவர் பேசுகிற தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருன்னா பேசுகிற தேவன், நம்மோடு கூட பேசுகிறவர். அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம எதிர்கால திட்டங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறவர், நம்மோடு கூட இடைப்பட்டு நமக்கு என்ன செய்யணும் என்பதெல்லாம் சொல்லுகிற தேவன் அவர். அதுக்கு நமக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, அவர் எப்பொழுது கூப்பிட்டாலும் காது கொடுத்து கேட்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. காதை கரெக்டாக கர்த்தருக்கு நேராக வச்சுருக்கணும். எப்படா சத்தம் கேட்கும்? இப்போ நான் சொல்கிறேன், யாரெல்லாம் ஊழியக்காரரை எப்போ கூப்பிடுவார்னு காத்திருக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் கூப்பிட்டு தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். ஆமேன். காது ஊழியக்காரரை எப்போ கூப்பிட்டாலும் வேலை செய்யணும், எப்போ கூப்பிட்டாலும் கீழ்ப்படியணும்னு யார் அப்படியே ஷார்ப்பாக காதை வச்சிருக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் கூப்பிடுறாரு. அல்லேலூயா. ஊழியக்காரர் காதை அடைச்சிட்டவங்க காதில் கர்த்தர் கூப்பிட்டாலும் காதில் விழாது. ஊழியக்காரர் வார்த்தை காதை அடைச்சிட்டவங்க காதில் கர்த்தர் கூப்பிட்டாலும் காதில் விழாது. இப்போ கர்த்தர் வந்து அவனை கூப்பிட்ட உடனே அவன் சொல்கிறான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். அப்படி சொல்லிட்டு பின்னாடி நடக்க போகிற எல்லா காரியத்தையும் அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு. ஸ்தோத்திரம். அவன் எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்கள், அவனுடைய அந்த சபையில் நடக்க போகிற காரியத்தெல்லாம் கூட கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள், இன்றைக்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை வயதாக இருந்தால் கூட தேவனுடைய திட்டத்தை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அந்த தேவ சித்தத்திலே வாழ்கிற ஜனமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லலாமா? ஏசப்பாவுடைய சத்தம் காதில் விழணும். நம்முடைய காதுகள் தெளிவாக காத்திருக்கணும். ஏசப்பா நீங்கள் பேசுங்க, நான் காத்திருக்கிறேன். எப்படி வேணாலும் கர்த்தர் பேசுவார். ஒன்று, இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒருவேளை அவன் காதுலேயே சத்தம் கேட்டிருக்குது, ஒருவேளை உன் காதில் சத்தம் கேட்காமல் இருக்கலாம், உங்கள் மனதில் சத்தம் கேட்கலாம், கர்த்தர் உள்ளத்தில் பேசலாம். ஆமேன். எத்தனை காரியங்களை உள்ளத்தில் பேசியிருக்கிறாரு. நீ செய்கிறது சரியா, நீ பேசுகிறது சரியா, நீ நடந்து கொண்டது சரியா? இருதயத்தை கடினப்படுத்துகிறோம் சில சமயத்தில். நாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவதே கிடையாது, கர்த்தர் சொல்கிற காரியத்துக்கு ஒப்பு கொடுப்பதே கிடையாது. மாம்ச எண்ணங்களுக்கும் மாம்ச சிந்தைக்கும் ஒப்பு கொடுக்கிறோம், கோபத்துக்கும் அகங்காரத்துக்கும் வைராக்கியத்துக்கும் பெருமைக்கும் மேட்டிமைக்கும் ஒப்பு கொடுக்கிறோமே ஒழிய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? ஏசப்பா சொல்லும் பொழுது அது கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோமா? பைபிளில் வந்துட்டு ஒரு மனுஷனை பற்றி இப்படியா சொல்லுகிறது. அந்த மனுஷனுடைய பேர் சவுல். அந்த மனுஷனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்க வேண்டுமானால் அவன் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தினவன். என்ன அடைமொழி கொடுக்கணும்? தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தினவன். அவனுடைய வேலை நோக்கமெல்லாம் என்னன்னு கேட்டால் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்துவது, அவங்களை அடிப்பது, உதைப்பது. அவன் நோக்கம் என்னென்னா இயேசுவை யாரும் ஆராதிக்கக்கூடாது. அப்படி ஆராதிச்சாங்கன்னா அவங்க இந்த சபையை துன்பப்படுத்துறது தான் அவனுக்கு வேலையே. அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் ஒரு மனுஷன் செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பெயர் தான் சவுல். இந்த சவுல் என்ன செய்து கொண்டிருந்தான்னு சொன்னாக்க, இப்படி அநேக திருச்சபைகளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தவன் ஒரு நாள் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இதுவரைக்கும் என்ன செய்யறானாக்க மாம்ச எண்ணத்தில், மாம்ச சிந்தையில், அகங்காரத்தில், வைராக்கியத்தில், கோபத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அநேக ஜனங்க ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட ஆவியால் நடத்தப்படுற அனுபவத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கவே கிடையாது. எத்தனை பேர் ஆவியினால் நடத்தப்படுற அனுபவத்துக்கு நீங்கள் அர்ப்பணிக்க போகிறீங்க? ஆமேன்னு சொல்லலாமா? மாம்ச எண்ணத்தினால் நடத்தப்படுற அனுபவம் அல்ல, ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். ஆவியானவர் நடத்தினா எப்படி நடத்துவார்? ஆவியார் நடத்தினா எப்படி நடத்துவார்? அவங்கள ஆவியார் நடத்தினா பொய் சொல்ல வைப்பாரா?
ஆவியான நடத்தின ஏமாத்த சொல்லுவாரா? ஆவியான நடத்தின திருட சொல்லுவாரா? ஆவியான நடத்தினா மாய்மாலம் பண்ண சொல்லுவாரா? எதில் நடந்துக்கிறோம் நம்ம? மாம்சத்தில், மாம்ச எண்ணங்கள். அதனால தான் வசனம் சொல்கிறது, நீங்கள் மாம்சத்தில் நடப்பீர்களானால் அழிவீர்கள், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்களானால் பிழைப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்களானால் பிழைப்பீர்கள். என்ன செய்யணும் ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு கேட்டா, ஆவியானவரால, ஆவியானவருடைய உதவியை கொண்டு மாம்ச எண்ணங்களை, மாம்ச சிந்தைகளை அழிக்கணும். உலகத்திலிருந்து உள்ள வர்றதுனால அப்படியே அதே மாம்ச எண்ணங்களோடு தான் உள்ள வராங்க சர்ச்சுக்குள்ள. சர்ச்சுக்கு வந்த உடனே யாரும் பரிசுத்தமாயிடுறது கிடையாது. சர்ச்சுக்கு வந்த உடனே சுபாவ மாற்றம் வந்துடுறது கிடையாது. சர்ச்சுக்கு வந்த உடனே அப்படியே 100% நல்ல ஒழுக்கமுள்ள நபராக மாறுவது கிடையாது. வந்தவங்க அங்கே பண்ண எல்லா சேட்டைகளையும் இங்கே வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உலகத்தில் பண்ண எல்லா சேட்டைகளும் என்ன செய்ய வேண்டியது? இங்கே வந்து சபையில் வந்து பண்ண வேண்டியது. இப்போ இவங்களெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, ஆவியானவர் துணை கொண்டு அவங்கள சரிப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லது ஆவியானவர் துணை கொண்டு அவங்களையே அவங்க சரிப்படுத்தி கொள்ளணும். வசனம் அழகாய் சொல்லுகிறது. கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, 17ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்தா சொல்லுங்க. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆசைப்படுகிறது. அதாவது இந்த மாம்சம் என்ன செய்யுது? கோபப்படுறதுல ஆசைப்படுது, மற்றவங்களை திருடுறதுல, மற்றவங்க பொருளை எடுத்துக்கொடுறதுல ஆசைப்படுது, மற்றவங்களை அடிக்கிறதுல ஆசைப்படுது. ஆனால் ஆவியை நினைச்சாரு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. ஸ்தோத்திரம். 15வது வசனத்தை படிக்கிறோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் என்ன செய்றீங்க? ஒருவரை ஒருவர் கடித்து, நம்மள நாயா இந்த வார்த்தையை சொல்கிறாரு ஒரு அழகா. நாய்ங்க தான் கடிச்சிக்கும். நாய்ங்க எப்போ என்ன செய்யும்? மற்ற நாயை போட்டு கடிக்கிறதே வேலையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால். நீங்கள் எப்படி கடிக்கிறீங்க? பல்லால் கடிக்கல, நாக்காலேயே கடிக்கிறீங்க, வார்த்தையினாலேயே என்ன செய்றீங்க? கடிக்கிறீங்க. பக்கத்தில் அக்கத்தில் யாரையும் அண்டை விடுறதே கிடையாது. சில நாய்ங்க பாருங்க, சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடும், சாப்பிட முடியாது, அதனால மற்ற எந்த நாயும் பக்கத்தில் விடாது. சாப்பாடு வீணாக போனாலும் போடுமே தவிர எந்த நாயும் என்ன செய்ய மாட்டேன், நான் விடவே மாட்டேன். வர நாயை பூரா கடிச்சு கோரும், தான் பிள்ளையாக இருந்தாலும் விடாது. பாருங்க, இது என்ன சொல்ல வர்றாருன்னா, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் போதிக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, கடித்து பட்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். மற்றவங்களை போட்டு என்ன செய்கிறாங்க? வார்த்தைகளினால, இவங்களுடைய பொல்லாத சுபாவத்தினால, கெட்ட நடத்தையினால மற்றவங்களை கடித்து பட்சிக்கிறவராக இருக்கிறார்கள். அப்படி செய்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அழிவீர்கள். உங்க அழிவுக்கு காரணம் நீங்க மற்றவங்களை கடிக்கிறது தான் காரணம். அல்லேலூயா. மற்றவங்க கடிக்கிறது தான் காரணம். மற்றவங்க கடிக்கிறது நிறுத்திட்டா நீங்களும் அழிய மாட்டீங்க, அவங்களும் அழிய மாட்டீங்க. நீங்கள் அவங்கள சபிக்கிறீங்க, அவங்க உங்களை சபிக்கிறாங்க. நீங்கள் அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவங்க உங்களை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ சொல்கிறாரு, கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டீங்களா? இயேசு ஏற்றுக்கிட்டீங்களா? ஞானஸ்நானம் பெற்றீங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் கேட்டு, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லி அப்படி கேட்டு நடக்க முயற்சி பண்ணுங்கன்றாரு. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்காதீங்கன்றாரு. அது எப்படி ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது? அதை பின்னாடி வாசிக்கலாம். பாருங்க பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, மாம்சத்தின் கிரியைகள் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வெளியரங்கமாக இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. எப்படி வெளியரங்கமாக இருக்குது மாம்சத்தினுடைய கிரியைகள்னு கேட்டால், பாருங்க, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகளாக இருக்கிறது. இதுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளாதீங்கள். விபச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க,
வேசித்தனத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. காம விகாரத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. விக்கிரக ஆராதனைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. பிள்ளி சூரியத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. விரோதங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. வைராக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. கோபத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. சண்டைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. பிரிவினைகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. சில பேர் கட்சி கட்டுவாங்க. எனக்கு பிடிக்காதவங்கள்ட்ட நீ பேசுனா நான் உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன். இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா சர்ச்சி? எனக்கு பிடிக்காதவங்கள்ட்ட நீ பேசுனா நான் என்ன செய்ய மாட்டேன், உங்கள்கிட்ட பேச மாட்டேன். அப்போ நீங்கள் பேசுனா நாங்கள் பேசணும், நீங்கள் பேசலன்னா நாங்கள் பேசக்கூடாது. வைராக்கியம், இந்த வைராக்கியம் உள்ள மாம்ச எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்குள்ள வைராக்கியம் இருக்குன்னு சொன்னால் நீ இன்னும் ஆவியில் நடத்தப்படுற அனுபவத்துக்கு வரலை. இன்னும் மாம்ச எண்ணத்தில் தான் இருந்துட்டு இருக்கிற, மாம்ச சிந்தையில் தான் இருந்துகிட்டு இருக்கிற. பாருங்கள், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதுன்னு அர்த்தம் என்னன்னாக்க, ஆவியினுடைய கனி என்னவா இருக்குதுன்னா அன்பு. ஆவியின் கனி என்ன சொல்லுங்க? அன்பு. அன்பு இருக்குதா? அன்பு இருந்துச்சுன்னா சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசம். அன்பு சகலத்தையும், சகல பாவங்களை மூடும். அன்பு பாவங்களை எல்லாம் மூடும். சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இது இதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வது. எல்லாம் சொல்லி இதுக்கேற்ற மாதிரி. அது என்ன அப்படி நடந்து கொள்வது அர்த்தம்? அன்புக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கிற ஒவ்வொரு காரியமும், பேசுகிற ஒவ்வொரு காரியமும் அன்பா இருக்குதா, வம்பா இருக்குதா? நம்ம பேசுகிற ஒவ்வொரு காரியம் அன்பா இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த பவுல்ன்ற மனுஷன் வாழ்க்கையில் பார்க்குறோம், ஆண்டவர் அவனோடு கூட பேச போறாரு. இது வரைக்கும் அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டா, மாம்ச எண்ணங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறான், வைராக்கியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். வைராக்கியத்தில் ஓடி என்ன செய்யறானா, வசனம் சொல்கிறது, சீரிய வசனம் பாருங்க, கொலை செய்யும்படி, அதாவது தேவனுடைய ஜனங்களை கொலை செய்யும்படி சீரி. என்ன அர்த்தம்? அப்படியே பாயிரம் கடந்துக்கிட்டு கொலை பண்ண போறேன், சபையை அழிக்க போறேன், எவன்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறானோ, இயேசு ஆராதிக்கிறான், அத்தனை பேர் என்ன செய்ய போறேன், கொலை பண்ணணும்னு சொல்லி சீரி பாயிரம். வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சில பேர்லாம் சீரி பாஞ்சிட்டு கிடக்கிறாங்க. சீரி பாஞ்சிட்டு கிடக்கிறவங்க பூரா மாம்சத்தில் கிடக்கிறான்னு அர்த்தம், ஆவியில் இல்லை. இதில் இல்லை சொல்லுங்க. நான் இதை போல் மாம்சத்தில் இருக்கிற நபரோடு கூட பேசுகிறத விரும்புறது கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட நபரோடு கூட பேசி என்னையும் மாம்சத்தில் உள்ள நபரை மாற்றிடுவாங்க அந்த ஆட்கள்லாம். நீங்கள் மாம்சத்தில் செயல்படுற ஆட்களோடு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களையும் மாம்சத்தில் செயல்படுற ஆளாக மாற்றிடுவாங்க. எப்படி தெரியுமா? அவங்க உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க, நீங்களும் சேர்ந்து வாக்குவாதம் பண்ணணும். அவங்க பேசுவாங்க, நீங்கள் பேச, அவங்க கோபத்தை உங்கள்கிட்ட காட்ட, உங்கள் கோபத்தை அவங்கள்ட்ட காட்ட, மாறி மாறி பேசி கடைசியில் நீங்கள் அவங்கள போல் மாறிடுவீங்க. உங்களுக்கு எளிதான ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். மாம்சத்தில் நடக்கிற நபர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நபரை விட்டு நைஸாக விலகிடுறது நல்லது. அவங்களோட பேச்சுவார்த்தை எல்லாம் நிறுத்தி கொள்வது நல்லது. அவங்கள வெறுக்க வேண்டாம், அவங்கள்ட்ட அன்பு காட்டுங்க, உதவி கேட்டால் உதவி செய்யுங்க. அவங்கள்ட்ட வாக்குவாதமோ அல்லது விவாதமோ பேசுகிறத விட்டுறது நல்ல விஷயம். அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம்? மாம்சத்தில் நடக்கிற நபரோடு கூட எதிர்த்து நிற்க வேண்டாம், அவங்களோட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டோம் கிடக்க வேண்டாம், அமைதியாக விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பேசவே மாட்டோம், வைராக்கியமாக இருக்க வேண்டாம். தேவை இருந்தால் பேசலாம், தேவையில்லாமல்கிட்ட பேசாமல் அமைதியாக வேலையை பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம்? அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த சவுல் என்ன செய்யறான்னா சீர்றான், பயங்கரமா தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சீர்றான், பாயிறான், கொன்னுடு பண்றான். சீறி பாய்ந்து வேதவசனம் சொல்லுகிறது, 2ஆம் வசனத்தை படிக்கிறோம், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தலாம். அவன் எடுத்து முடிவு பாருங்க, இந்த இயேசுவை ஆராதிக்கிற மார்க்கத்தாராகிய ஸ்திரீயாகிலும் புருஷரையாகிலும் நான் கண்டுபிடித்தால் என்ன செய்வேன், அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். மாம்சத்தில் செயல்படுறான், ஆனால் அவனை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன். இந்த மாம்சத்தில் செயல்படுற மனுஷனை தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற மனுஷனை மாற்ற முடியாது. இப்போ அவனோடு கூட கர்த்தர் பேச வேண்டியிருக்குது, அவனோடு கூட இடைப்பட வேண்டியிருக்கிறது. மாம்சத்தில் நடக்கிற மனுஷனை திருத்தணும்னா கர்த்தர் அவங்ககிட்ட பேசி தான் சரிப்படுத்தணும், வேறு வழியே கிடையாது.
இவன் என்ன செய்கிறான்னா சீறி பாய்ந்து அப்படிப்பட்ட இயேசுவை ஆராதிக்கிறவர்களை கட்டி கொண்டு வரணும்னு சொல்லி அவன் போகிறான். 3ஆம் வசனத்தை படிக்கிறோம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. வானத்திலிருந்து ஒரு ஒளி என்ன செய்து அவனை சுற்றி என்ன செய்து பிரகாசிக்கிறது. ஒவ்வொரு அனுபவத்தை பாருங்க. ஆண்டவர் வந்துட்டு சாமுவேலோடு பேசும்பொழுது ஒரு வகையான அனுபவம், இங்கே சவுலோடு கூட ஆண்டவர் பேசும்பொழுது வேறு வகையான ஒரு அனுபவம். இன்றைக்கி நமக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் கர்த்தர் பேசணும்னு இல்லை, அதை சொல்ல தான் இவ்வளோ விளக்குறேன் நான். ஆண்டவர் பேசும்பொழுது சாமுவேல்கிட்ட பேசுன மாதிரியே தான் சவுல்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை, சவுல்கிட்ட பேசுன மாதிரி தான் மோசேக்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை, மோசேக்கிட்ட பேசுன மாதிரி தான் யோசேப்புக்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி உங்ககிட்ட கூட கர்த்தர் பேசுவதற்கு வேறு ஒரு வகையான வகையில் கூட பேசலாம். பேசினால் கீழ்ப்படிய தெரியணும். அல்லேலூயா. பாருங்கள், உங்களை போல் நானும் ஒரு சர்ச்சில் விசுவாசியாக இருந்து வாலிபனாக இருந்து அங்கேயும் நிறையா சரிப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு திருத்தப்பட்டு தான் பிறகு ஊழியக்காரனாக வந்திருக்கிறேன். அப்படியே பறந்துங்க சபையில் வந்த ஊழியக்காரனாக மாறல. உங்களை போல் விசுவாசியாக இருந்து அங்கேயும் நிறையா கற்றுக்கிட்டு நிறைய திட்டு வாங்கி பாட்டு வாங்கி பிறகுலாம் என்னை சரிப்படுத்தி கொண்டு என்னுடைய மாம்ச எண்ணங்களெல்லாம் விட்டு வெளில வந்து தான் ஊழியக்காரனாக வர வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு தடவை பாருங்கள், எங்கள் பாஸ்டர் என்ன செய்கிறாருன்னா வச்சு பிரசங்கம் பண்ணுறாரு. பண்ணுற பிரசங்கம் பூரா எனக்கு தான் தெரிகிற அளவுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. என்னால் உள்ள சகிச்சுட்டு இருக்க முடியல, எழுந்து வெளில போயிட்டேன். வெளியில் போயிட்டு பின்னாடி சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்குது, அங்கே போய் நின்றுட்டு இருந்தேன். நான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாருங்க, எவனே தெரியல முதுகுல வந்து என் முதுகுல பலார்னு அடித்தான். ஒரு அடி விழுந்த உடனே திரும்பி பார்க்குறேன், ஒரு ஆள் தண்ணியை போட்டு ஆடிட்டு நிற்கிறான். அவன் வந்ததே தெரியல. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒருத்தன் அடித்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு அடி முதல்ல பலார்னு விழுந்துச்சு. திரும்பி பார்த்தேன், குடிகாரனாக இருக்க, அவன்கிட்ட சண்டை போட முடியும்? அவனே இப்படி ஆடிட்டு இருக்கிறான். ஆனால் அடி மட்டும் சரியான அடி, அடினா அடி சரியான அடி. பாருங்க, கர்த்தர் பேசுனா கீழ்ப்படியணும்ல, கீழ்ப்படியாமல் ஓடுனா இப்படி தான் உதவிடும். வெளில இங்கே கீழ்ப்படிலாம் வெளில போயிட்டு அங்கே அடி வாங்கணும். பேசாமல் வாயை மூடிக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லலை. இப்போ தான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை. எங்கள் சபையில் யாருக்கும் தெரியவே தெரியாது. எங்கள் பாஸ்டர்டே சொன்னது கிடையாது நான் இந்த விஷயத்தை. சொன்ன அசிங்கன்ட்டு. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நீங்கள் யாரும் அப்படின்னு அடி வாங்கக்கூடாதுன்றதுனால சொல்கிறேன். எழுந்து ஓட வேண்டியது. சில பேர்லாம் சர்ச்சில் அவங்கள பற்றி அதை பிரசங்கம் எழுந்து நினச்சிவாங்க, ஒரே ஓட்டம் ஓடி வெளில நிற்குவாங்க. என்னை பற்றி பாஸ்டர் பேசுகிறார், நான் வெளில போய் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் யாரும் எழுந்து போகிறாங்க. பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பிரசங்கம் பண்ணும்போது யார் எழுந்து போகிறாங்கன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சலாம், ஓஹோ இவங்களுக்கு தான் போது போடுற செய்தி அப்படின்னு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 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 சவுலுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். இவன் ஜெபாலயங்களுக்கு விரோதமாய் நிருபங்களை கேட்டு வாங்கி கொண்டு அவன் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறான். தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியில் திடீர்னு வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வந்து ஒளி வந்து அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. பாருங்க, அப்பொழுது ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. என்ன சத்தம் கேட்டா, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இப்போ சவுல் ரொம்ப ஆச்சரியப்படுறான். நான் இவ்வளவு நாளும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதா நினைச்சேன், மாம்சத்தில் ஓடிக்கிட்டு இருந்ததெல்லாம் என் ஆண்டவருக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவதை நினைச்சேனே, இது நான் செய்த ஊழியம் ஆண்டவருக்கு செய்த ஊழியம் இல்லையான்னு யோசனை வந்துட்டு இப்போ என்ன செய்யறானா, ஆண்டவரை பார்த்து கேட்குறான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். என் கூட பேசுகிறேன், நீ யாரு? ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்றாரு. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? இதுதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தேவை. யாரோடு கூட தேவன் பேசுறாருன்னா, நீங்க கீழ்ப்படுவீங்கன்னு நினைச்சு உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமே, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவீங்கன்னு நினைச்சு பேசுறாரு. உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. எதிர்காலத்தில் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான திட்டம் வைத்திருக்கிறார். உங்களோடு கூட பேசுவதற்கு காரணம் என்ன? உங்களையும் மதிச்சு வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் பேசுறாருன்னா காரணம் என்ன? உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஆண்டவர் பேசுறாரு. இந்த சவுல் கேட்குற, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எனக்கு எப்படி கீழ்ப்படினு சொல்லுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க.
என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? அதற்கு கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு, நான் உனக்கு சொல்ல போறதுல உனக்கு சொல்லப்படும். நீ போ, உன் வேலை பட்டணத்துக்கு போறது. அங்க உனக்கு நீ என்ன செய்யணுங்கிறதுல அங்க உனக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும். சவுல் பாருங்க, தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்கு கூட்டி கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் இருந்தான். 3 நாள் கண்ணு தெரியல, அவனுக்கு பார்வை இல்லாதவனா இருக்கிறான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனோடு கூட கர்த்தர் தரிசனமாகி சொல்றாரு, அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே என்றான். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் திருவண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தன் பார்வை அடையும்படி தன்மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். நல்ல கவனி, 2 பேரோட கர்த்தர் பேசுறாரு. இந்த பக்கம் அனனியாட்ட சொல்றாரு, நீ எழுந்து நேர் தெருவுக்கு போ, அங்க சவுல்னு ஒருத்தனை தேடு, அங்க ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து தர்சு பட்டணத்தான், அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். இப்பொழுது அவன்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, சவுல்கிட்ட, அனனியான்னு ஒருத்தன் வந்து உன் மேல கையை வைப்பான், அப்பொழுது உனக்கு பார்வை அடைவேன்னு அவங்ககிட்ட கர்த்தர் சொல்றாரு. 2 பேரும் தரிசனம் பார்க்குறாங்க. அனனியாவுக்கு பயம். ஏன் பயம்னா, ஏற்கனவே அந்த மனுஷன் சபையில் இருக்க விசுவாசியை பூரா துன்பப்படுத்தினவன். நீங்கள் அவனுக்கா போய் ஜெபம் பண்ண அனுப்புறீங்க. நான் ஜெபம் பண்ண போனால் என்னை நல்ல வகையாக மாட்டிட்டான்னு என்னை கைது பண்ணி கொண்டு போன என்ன பண்ணுறது? 17 வசனத்தை படிக்கிறோம். அப்பொழுது அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்றான். அது கர்த்தர் சொல்றார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாம நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். எத்தனை பேரை பாடுபடுத்தினான்ல, அவன் என் நாமத்துக்காக எவ்வளவு பாடுபட போறாங்கிறத நான் அவனுக்கு காட்டி கொடுக்குறேன். நீ போயிட்டு என்ன செய்ய, உன் வேலை செய்யின்றாரு. அனனியா போறாரு. போயிட்டு அனனியா ஜெபம் பண்றாரு. நீ பார்வை அடையும்படி படிக்கும் பரிசுத்த ஆவியால் நிரப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்து ஞானஸ்நானம் பெற்றான். உடனே கீழ்ப்படைஞ்சான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது, ஒரு திட்டத்தோடு கூட நம்மை அழைக்கும் பொழுது, நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது, நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? ஒப்பு கொடுக்கிறோமா? அப்படி ஒப்பு கொடுக்கிற மனுஷனை தான் கர்த்தர் உபயோகப்படுத்துவார். ஆமென். அப்படி ஒப்பு கொடுக்கிற மனுஷனை தான் கர்த்தர் உயர்த்துவார். சில பேர்லாம் எவ்வளவு கீழ்ப்படிய வச்சாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. எத்தனை லட்சத்தை இழந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வைராக்கியம்தான் முக்கியம், கோபம்தான் முக்கியம், செத்தா கூட பரவாயில்ல, என் வைராக்கியத்தை மட்டும் என்ன செய்ய மாட்டேன், நான் விடமாட்டேன்னு வாழுகிற மக்கள்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனுஷனை நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் பேசும்பொழுது கீழ்ப்படியணும். சொல்லுங்க, கர்த்தர் பேசும்பொழுது இதோ அடியேன் இருக்கிறேன் சொல்லும் ஆண்டவரே கேட்கிற அளவுக்கு சின்ன பையனாக இருந்தால் கூட கீழ்ப்படுகிற மனுஷனாக இருக்கணும். கர்த்தர் பேசும்பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்டு தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற மனுஷனாக நாம் இருக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், பெற்றாருக்கு கீழ்ப்படிங்க, பாவத்துக்கெல்லாம் துணை போவாதீங்க, அவங்க சொல்கிற பொய்க்கெல்லாம் துணை போவாதீங்க, அவங்க செய்கிற தவறுக்கெல்லாம் துணை போவாதீங்க. ஒருவேளை உங்களை தவறு செய்ய அவங்க தூண்டினா சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன், இந்த விஷயத்தில் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்படி? அல்லேலூயா. சில சமயத்தில் பாவத்துக்கு விரோதமாக போராடுறதில்ல பவுல் சொல்கிறாரு, இன்னைக்கு யாருமே ரத்தம் சிந்தப்படத்தக்க அளவுக்கு போராடலைன்றார். எப்படி போராடலையா? ரத்தம் சிந்துற அளவுக்கு நீங்கள் யாரும் போராடலைன்றாரு. எங்கள் அம்மா சொல்கிறத கேட்கலன்னா எனக்கு சோறு போட மாட்டாங்க பாஸ்டர், போடலாம் கூட பரவாயில்ல பாஸ்டர், நான் ஆண்டவருக்கு தான் கீழ்ப்படிஞ்சேன், கீழ்ப்படிவன்னு நான் எங்கள் அம்மா சொன்ன அந்த பொய்க்கு நான் உடன்படலைன்னு சொல்லியிருந்தால் தான் கர்த்தர் உடனே எதிர்காலத்தில் ஆசீர்வதிப்பார்.
இன்றைக்கி சோத்துக்காக போய் சொல்கிறேன், இன்னும் நாளைக்கு என்னத்துக்கு வேணாலும் 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தாலும் காட்டி கொடுக்கும்போது அஞ்ச மாட்டேன். பிள்ளைகள் எப்படி வளருகிறோம்? நம்ம பெற்றோர் கீழ்ப்படினும் தான். கர்த்தருக்கு முதல்ல கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்தின்படியே நான் வாழ விரும்புகிறேன்னு ஒப்பு கொடுக்கிறோமா? தேவ சித்தத்தை புரிந்து கொண்டோமா? நம்மளாம் யோசிக்கணும். எத்தனை பேர் யோசிச்சு பார்க்குறீங்க இன்னைக்கு? எத்தனை பேர் விசுவாசி? கர்த்தரையும் கூட பேசினா விசுவாசி ரொம்ப கையை உயர்த்துக்கு பார்ப்போம். கர்த்தன் கூட பேசினார் இன்னைக்கு. நான் கூட எத்தனை விஷயங்களை மாற வேண்டியிருக்குது, நான் திருந்திக்கிறேன், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். மாத்திரம் நல்லா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமே. அல்லேலூயா. என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர்? நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்? நான் என்ன மாற்றிக்க விரும்புகிறேன். உங்கள் சத்தம் என் காதில் கேட்கணும். உங்கள் விருப்பத்தின்படியே நான் வாழணும். உங்கள் விருப்பம்தான் என் விருப்பமாக மாறணும். உங்கள் ஆசை தான் என் ஆசையாக மாறணும். உங்கள் ஏக்கம்தான் என் ஏக்கமாக மாறணும். ஆமேன். உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நான் செய்யவே கூடாது ஆண்டவரே. அப்படி ஒரு அர்ப்பணம் நமக்குள்ளே வரணும் பாருங்கள். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கணும். அப்படி தான் சாமுவேல் அர்ப்பணித்தான். சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய், நாட்டில் இருந்த ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியாய் கர்த்தர் வைத்திருந்தார். கைகளை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாமா? கர்த்தருடைய சத்தம் கேட்டு கீழ்ப்படிந்த மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், அவங்களாம் ஆசீர்வாதமாக வாழ்ந்துருக்கிறாங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தம் கேட்டு கீழ்ப்படிந்தார்களோ அத்தனை பேரும் ஆசீர்வாதமாக வாழ்ந்தார்கள். அதில் சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாக்களையே உருவாக்குகிற தீர்க்கதரிசியாக வாழ்ந்தார். ராஜாக்களை இவன் வார்த்தையை கேட்டு தான் செயல்படுவார்கள். அப்படிப்பட்ட அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். இந்த சவுலை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால இயேசுவோடு கூட வாழ்ந்த 12 அப்போஸ்தலர்களை காட்டிலும் பெரிய ஊழியத்தை இவன் செய்தான். பல நாடுகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றான். பல நாடுகளில் திருச்சபைகளை ஆரம்பித்தான். இந்த பைபிளில் புதிய ஏற்பாட்டில் அதிகமான புஸ்தகங்கள் இந்த சவுல் எழுதின புஸ்தகங்கள் தான். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவன் பிறகு மனம் திரும்பி கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்ததுனால அவன் எழுதின புஸ்தகங்கள் தான் அதிகமான புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டில். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்த மோசேயினுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. மோசே கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் பேசின பொழுது ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த 6 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை நடத்துவதற்கு தன்னை அர்ப்பணித்தான். ஜனங்கள்லாம் கீழ்ப்படியாத ஜனங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. வசனம் சொல்கிறது, ஆண்டவரே அந்த ஜனங்களை வெறுக்கிற அளவுக்கு அந்த ஜனங்களுடைய சுபாவம் இருந்துச்சு. ஆனாலும் மோசே போய் நிற்கிற, ஆண்டவரே அந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்க அப்படி ஜெபிக்கிறான். 6 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை நடத்துகிற தலைவனாக மோசேயை கர்த்தர் அழைத்த பொழுது கீழ்ப்படிந்தான். ஆமே. இன்றைக்கி நம்ம கூடலாம் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, என்கிட்ட சொன்னால் செய்வேன், சொல்லுனா செய்ய மாட்டேன். இப்படி சில பேர் இதெல்லாம் எங்கேருந்து கற்றுட்டு வராங்கன்னு தெரியல. பைபிள் அப்படிலாம் இருக்கான்னு தெரியல. சொன்னால என் உள்ளத்தில் ஆவியானோட சொன்னாலே கீழ்ப்படியணும். பாஸ்ட் சொன்னாலும் கீழ்ப்படின அவசியம் இல்லை. யார் சொன்னால் கீழ்ப்படின்னு சொல்லுங்கள்? ஆவியான் உணர்த்துறாரு இல்லையா? ஒரு குப்பை சர்ச்சில் கிடக்குது, அதை எடுத்து போடணும்னு கர்த்தர் உணர்த்துறாரு இல்லையா? இதுக்கு ஒரு பாஸ்ட் வந்து, பிரதர் அன்பு சகோதரரே எடுத்த வெளில போடுங்கன்னு சொல்லணுமா? ஆண்டு உணர்த்துறா இல்லையா? குப்பை கிடக்குது நம்ம சர்ச்சி. யார் உணர்த்துறா? யார் பேசுகிறா? உள்ளே பேசுன ஆவியானவருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியில், அவருக்கு கீழ்ப்படியாமல் எனக்கு கீழ்ப்படின்னு சொன்னால் அந்த கீழ்ப்படுதல் வேண்டாம். என்னை விட அவர் தான் பெரியவர், அவருக்கே நீ கீழ்ப்படியலை, எனக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பிரயோஜனம் உண்டு? அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருக்கலாமா? எல்லாருமே தேவ சத்தம் கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நான் இருக்கணும். மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக நான் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், தேவனுடைய சத்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். மாம்சத்துக்கு அல்ல, மாம்ச எண்ணங்களுக்கு அல்ல, தேவனுடைய சத்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? நன்றி சொல்லலாமா? நன்றியோடு கர்த்தரை துதிக்கலாமே. எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை துதிக்கலாமே, கர்த்தரை கனம் பண்ணலாமே, கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உங்கள் சித்தம் நிறைவேற நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் மாம்சத்தில் நடந்திருப்பீங்கன்னா நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கே ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இல்லை நான் இன்னும் வைராக்கியமாக இருப்பேன், இன்னும் கோவப்படுவேன், இன்னும் அகங்காரத்தில் இருப்பேன், இன்னும் மேட்டிமையில் இருப்பேன், இன்னும் பெருமையில் இருப்பேன், இன்னும் மாம்சத்தில் இருப்பேன்னாலும் உங்கள் விருப்பம் அது. அல்லது திருந்தணும்னு விரும்புகிறவங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னும் நான் உமக்கு பிரியமாக வாழ விரும்புகிறேன், இன்னும் உமக்கு பிரியமாக வாழ விரும்புகிறேன், உங்கள் சத்தம் கேட்டு நடக்க நான் அர்ப்பணிக்கிறேன், உமக்கு விருப்பமில்லாத எந்த காரியத்தையும் செய்ய நான்
முன் வர மாட்டேன், எந்த காரியத்தையும் செய்ய முன்னாடி போக மாட்டேன், உமக்கு பிரியமில்லாத எதையும் நான் பேச மாட்டேன், உமக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன். மனம் திரும்புங்க, ஒரு ஒப்பு கொடுப்பு, ஒரு அர்ப்பணத்துக்குள்ளே வாங்க, அர்ப்பணிங்க, உங்களை நீங்களே அர்ப்பணிங்க, ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணிங்க. நல்ல ஒரு வாய்ப்பு இது, கர்த்தரோடு கூட இணைவதற்கு நல்ல வாய்ப்பு, கர்த்தரோடு கூட தன்னை சிறுபடுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு, தன்னை இணைத்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு, தேவனோடு மனம் பொருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல் மனம் பொருந்துங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. மனம் பொருந்துங்க, தேவனோடு கூட இணைந்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இன்னைக்கு உம்மோடு கூட இணைந்து என்னை ஒப்பு கொடுக்கிறேன், மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவர். எல்லாரும் வாயில திறந்து சொல்லலாமே, நன்றி சொல்லலாமே. மனம் பொருந்துங்க, கர்த்தரோடு கூட மனம் பொருந்துங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் நடக்கைகள், உங்கள் வார்த்தைகள், உங்கள் பேச்சுகள், உங்கள் செயல்பாடுகள் உண்மையாகவே கர்த்தர் அதை பார்த்து ரசிக்கிறார் நினைக்கிறீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆவியானவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீர், பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீர். உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீர், பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீர். பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர், பிள்ளையாய் பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர், பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போது
போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உந்தன் துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டீ, உந்தன் துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டீ. உந்தன் பார்வைக்கு அருமையானே மதியானே, உந்தன் பார்வைக்கு அருமையானே முஸ்தானா பதியானே. நன்றி நன்றி ராஜா, நன்றி எல்லாம் சேர்ந்து நன்றி நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆவியினாலே மாம்சத்தின் கிரிகளை அழித்து தேவனுடைய சத்தம் கேட்பதற்கு அர்ப்பணிக்கணும். எல்லாரும் அர்ப்பணிங்க. இன்னைக்கு ஆண்டவரே, இன்னைக்கு உங்க சத்தம் கேட்க அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உங்க சத்தம் கேட்க அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என்னோடு கூட இடைப்பட்டு நீர் பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாமுவேலோடு கூட பேசின கர்த்தர் என்னோடு கூட பேசி உமக்கு பிரியமானதை செய்வதற்கு என்னை உருவாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை உருவாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை உருவாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் சபையில் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னுடைய தவறை மாத்திரம் சுட்டி காட்டி உன்னை உருவாக்குகிறார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீ கர்த்தருக்காய் பயன்பட வேண்டிய மகன், நீ கர்த்தருக்காய் வாழ வேண்டிய மகன், நீ கர்த்தருக்காய் உபயோகமுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டிய நபர். நீ அதிலிருந்து பின்வாங்கி போனதுனால தான் கர்த்தர் உன்னை உருவாக்குகிற வேளையில உன்னை அவ்வப்போது உன்னை திட்டி சரிபடுத்தி உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுங்க, நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உருவாக விரும்புறேன், நான் ஓடி போக விரும்பல, நான் உருவாக விரும்புறேன். ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே உருவாக விரும்புறேன், நான் ஓடி போக விரும்பல. நான் வாயினால சொன்னதெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. ஆகாரை போல நான் ஓடி போவதுக்கு ஆசைப்படல. உங்களோடு கூட இருந்து கற்றுக்கொண்டு உருவாகி பயனுள்ள பாத்திரமாய் மாற விரும்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுவே, என்னவாய் உருவாக்க சித்தமாய் இருக்கிற ஆண்டவரே, எப்படியாய் உருவாக்க சித்தமாய் இருக்கிற ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத பாதையில நடந்து கொண்டு இருப்பேன் என்று சொன்னால் இந்த காலை நேரத்துல மதிய பொழுதுல பரிசுத்த ஆவியானவரே என்னை உருவாக்குங்கப்பா. என்னோடு கூட மாத்திரம் நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா, எனக்காகவே பேசுறீங்கன்னு சொன்னா, அன்று என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கிறத என்னால உணர முடியுதப்பா. எத்தனையோ பேர் இருந்தோம், அவங்கெல்லாம் ஏதோ பாவங்களை செய்த பொழுது கண்டுக்காம விட்டுட்டு என் மேல மட்டும் நான் சின்ன தவறு பண்ணா கூட என்னை திருத்துற வேலையில இறங்கி இருக்கீங்களே, என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லலாம், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ, பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீர், பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர், உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர், பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர், உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி
இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா.